ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான கிரக சூழ்நிலைகளையும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை ரிஷபம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க ரிஷபம் ராசி. இந்த ரிஷபம் ராசிக்கு தற்போது ராசியிலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிறாரு. ஸோ ராசியில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் வேலையில் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி என்ன மாற்றங்களை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்லா இல்லை, வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஸோ இது போல் விஷயங்களை செய்யும்போது மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செய்வது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா கோல்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பொது பலன்களை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது தான் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இது போல் புதுசாக ஏதாவது பெரிய விஷயங்களில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. அதாவது நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ன முடிவுகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். முக்கியமாக ஒரு சில முடிவுகளை இந்த டைமில் நீங்கள் எடுக்கிறதுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை ஆயத்தப்படுத்தும். ஸோ அதனால் அது போல் விஷயங்களை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லது தான். அதே போல் தாங்க ரிஷபராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த ஒரு கிரக சூழ்நிலையின் காரணமாக மேரேஜ் லைஃப்லாம் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் ஏற்படும். அதாவது பொருந்தா துணை அப்படின்றது இருப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணமாக இப்போ இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அடிப்படையாக புரிதல் மட்டும்தான். ஸோ ஒருவர் புரிஞ்சுக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த இடத்துல வந்து பெருசாகாது. அதனால் மேரேஜ் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு செவ்வாய் பகவான் 2ல் வந்து இருக்கிறாரு. அதாவது 7வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ல் இருக்கிறாரு. கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால ஒரு சில வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக இருக்கட்டும், நண்பர்கள் இடையே இருக்கட்டும், இது போல் ஏதாவது ஒரு இடங்களில் நீங்கள் வாக்குவாதங்களை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருப்பீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தில் வாக்குவாதங்களை எல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அதிகமாக தாங்க இருக்குது. செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏற்ப வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவுகளானது ஏற்பட்டாலுமே கூட சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு தாங்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது வீடு கட்டலாம், இல்லைனா வீட்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க, ஏதாவது திருமணம் நடைபெற்றலாம், இது போல் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்காகத்தான் நீங்கள் செலவு செய்வீங்க. அப்படிங்கிறதுனால அதை பற்றின கவலைகளை எல்லாம் விட்டுடுங்க. ரொம்ப நாளாகவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளோடு தான் வந்து இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது தாங்க இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் செய்ய வேண்டி இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா ஹெல்த் இஷ்யூ தான். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதும் கூட. நண்பர்களிடம் கூட நீங்கள் என்ன உதவி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அவங்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. இது போல் நீங்களும் அதே போல் தாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. எல்லாம் வாழ்க்கை துணையோட ஹெல்த் இஷ்யூஸோட செலவு, வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் செலவு அப்படிங்கிறதுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளவு தான் வருமானம் வந்தாலுமே கூட உங்கள் கையில் இருக்கக்கூடிய இருப்பு ஆனது கரைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். தனம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 2வது இடம். இந்த இடத்துல செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறாரு. அதுவும் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே வந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக இதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ தாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்க யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூட அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்குமே புதன் வந்து வக்ர நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு. அது வரைக்குமே வக்ர நிலையில் தான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ வக்ர
நிவர்த்தி புதன் பகவான் அடையிற வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வரவுகள் அப்படின்றது இருக்கும். அதே நேரம் வாழ்க்கை துணையோடைய விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும். சொல்லப்போனால் நிறைய அலைச்சல் இருக்கும். எதுக்கு தான் இவ்வளோ அலைச்சல் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றம் பெறும். 4வது இடத்துல புதன் மற்றும் சூரியன் இணையும் பொழுது புதாத்திய யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் வந்து ஏற்படும். இந்த யோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் செய்யும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் 10ல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ஆனால் 10ல் சனி வக்ரம் பெற்றிருக்கிறாரு. 4ல் புதன் வந்து வக்ர நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வேலையினுடைய அழுத்தம், வேலைக்காக அலைச்சல், இது போல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மனம் சோர்வு நிலையிலே வந்து வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய கிரக அமைப்புகள் தான். 10ல் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் மட்டும் வந்துடுங்க. ஸோ பணத்தை பற்றி மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து பயிற்சியாகிறாரு. ஸோ சூரியனுடைய பயிற்சி நடைபெற்றதுக்கு அப்புறமா, அதாவது பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் 5ல் வந்து பயிற்சியாக போகிறார். இது வரைக்கும் 4வது இடத்துல அமர்ந்திருந்த சூரியன் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 5வது இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு. இது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சரியில்லாத ஒரு நிலையில் தாங்க இருக்குது. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பயணங்களை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். ஸோ தொழில் சார்ந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய பயணங்கள், அலைச்சல் இது எல்லாமே இருந்தாலுமே கூட, அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னாடி சூரியன் 4வது இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அதே சூரியன் உங்களுக்கு இப்போ 5வது இடத்துல வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசி தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து நீச்சமாக போகிறாரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17க்கு பிறகு தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பாதி உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஆட்சி பெற்று வந்து அமர போகிறாரு. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அழகு, ஆடம்பரம், அந்தஸ்து எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அதனால் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூவில் எதுவும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் நீங்கள் போராடினாலுமே கிடைக்காத ஒரு ஜாப் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் திருமண முயற்சிகளில் ஈடுபாடு அடைகிறீங்க அப்படின்னா திருமண வரன் அமையும். சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு திருமணம் கூட நடைபெற்று முடியறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. அது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் வந்து பார்க்கணும். அதுதான் அவசியமானது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது அப்பப்போ நடந்து முடியக்கூடிய விஷயம் கிடையாது. காலகாலத்துக்கு நம்ம நிலைத்து இருக்கக்கூடிய விஷயம். நமக்கான வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும். உங்களுக்கு தசாபுத்திகள் எல்லாம் சரியாக இருக்கா, திருமணம் இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இந்த டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் வெற்றிகளானது இருக்குங்க. அதனால் ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த டைமில் எந்த ஒரு முயற்சியுமே வந்து கைவிடக்கூடாது. ஸோ முயற்சி இல்லாமல் எந்த ஒரு பலனும் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் உங்களை வந்து இப்போ வாழ வைக்க போகுது. மற்ற கிரக அமைப்புகள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 7வது வீட்டில் செவ்வாய் பகவான் 2ல் இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. மற்றபடி என்ன விஷயம் செய்தாலுமே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் விநாயகர் பெருமான வழிபாடு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. விநாயகருடைய மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம். ரொம்பவே நல்ல மாற்றங்களானது ஏற்படும்.
இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய புதிய மாதமான செப்டம்பர் மாதத்தில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாத்தையும் உங்களால் உடனுக்குடன் வந்து பார்வையிட முடியும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.